Hi friends, welcome to Felsi Kerala recipe. நாம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு சிம்பிளான ஒரு ஹெல்த்தியான ஒரு பாலக்கீரை பொரியல் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போலாம். அதற்கு முதல்ல ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்து வச்சுக்கிடலாம். இதில் உள்ள அந்த காம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு இலையை 2-3 நேரம் நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 5 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், ஒரு 2 சின்ன வெங்காயத்தை சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மட்டும் முதல்ல அரைச்சிக்கோங்க. இனி 2 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கிடலாம். இனி ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடித்ததும் 2 வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 20 சின்ன வெங்காயத்தை சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்துக்கிடலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் சிறு சீரகம் சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை இதில் சேர்த்துக்கிடலாம். இனி இது 1 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி கேரளா ஸ்டைலில் உங்களுக்கு ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இனி இது கூட நாம் வெட்டி வச்சுருக்கிற கீரையை இது கூட சேர்த்துக்கிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீரை ஒரு பாதி அளவுக்கு வேகட்டும், அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிடலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. தண்ணி லைட்டாக கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கோங்க. இனி இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இனி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி வச்சு மூடி கீரை நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கிடலாம். இந்த நேரத்தில் கீரை நல்லா வெந்துருச்சு. இனி இதை எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக தள்ளி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சூடானதும் 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கோங்க. முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். இனி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக முட்டை வேகிற அளவுக்கு தனியாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கீரையோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இனி அந்த கீரையில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வத்துற நேரம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சுவையான ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஒரு கேரளா ஸ்டைலில் கீரை ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே ஃபெல்சி கேரளா ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.